ஒரு அப்போசிஷன் பார்ட்டினா தமிழ்நாடு சட்டப்பேரவையில எந்த மாதிரியான விஷயங்களை குறித்து பேசலாம், டிமானிட்டைசேஷனை குறித்து பேசலாம், நீட் பிரச்சனையை குறித்து பேசலாம், காவேரி நதிநீர் இஷ்யூ, மேகதாது அணை இஷ்யூ, கல்வித்துறை, மருத்துவத்துறை, போக்குவரத்து துறை இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதை குறித்து அப்போசிஷனா இருக்கக்கூடிய இந்த டிஎம்கே பேசுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறாங்க. அதை குறித்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசியை சாப்பிடலாமா வேணாமா, முன்னாடி நாங்க கொண்டு வந்த அந்த திட்டத்துக்கு ஏன் வந்து பேரை மாத்துனீங்க, இங்க இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் காரு வேணுமா வேணாமா, இன்னைக்கு ஒரு படி மேல போயிட்டு இந்த லைவ் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒளிபரப்பாதீங்க, உடனே அதை வந்து தடுத்து நிறுத்துங்க, எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவமானமா இருக்கு. மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்ன எண்ணத்தை சொல்ல இது தமிழ்நாடு சட்டப்பேரவை தானா இல்ல லொல்லு சபாவாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்து இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து நடந்து தொலைஞ்சிருக்கு. ஸோ இதை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னொரு பக்கம் இந்த நாம் டிமிலர் கட்சிய செயல்லாம் எப்படி, அதான் நம்ம நேத்தே வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம். அந்த கட்சியில ஒருத்தவன் சுத்திட்டு இருப்பான், அவன் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அது அங்க இருக்கக்கூடிய இந்த டிவிக்கு அமைச்சர் வந்து சீமான் அவர் யாரு, அவரை பத்தி ஏன் என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. உடனே இவனுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. சீமான்னா யாருன்னு நினைச்ச, எங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான கலெக்ஷன் ஏஜென்ட்ரா சீமான். அவர் மாதிரி திரள் நிதியை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆளே நிமிட்டு இந்த உலகத்துல பிறந்து தாண்டா வரணும். அங்க இருக்கக்கூடிய வயசான பெரியவர் முத கொண்டு அவர் பாக்கெட்ல இருந்து அடிச்சு புடுங்கக்கூடிய ஆள்ரா எங்க அண்ணன். அவரை பார்த்தே நீ வந்து யாருன்னு கேட்டுருவியா? சீமான்னா யாருன்னு கேக்குறாரு. சீமான்னா யாரு? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. உன்னெல்லாம் அடிச்சு ஓட உண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி வச்சிருக்கான். அவனையும் சேர்த்து இந்த வீடியோல நம்ம புழக்க போறோம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். அதாவது ஒரு ஊர்ல கேமரா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் முடிவு பண்றாங்கன்னு வைங்களேன். அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் முடிவு பண்றாங்கன்னா அதை பார்த்து யாரு பயப்படுவா? அந்த ஊர்ல திருடக்கூடியவன், பைக் பூட்டை உடைக்கக்கூடியவன், ஏடிஎம்ல கொள்ளடிக்கக்கூடியவன், பெண்களிடம் பொதுமக்களிடம் தவறா நடக்கக்கூடியவன், மாமூல் வாங்குறவன், ரவுடிசம் பண்றவன், இவன் தானே வந்து அந்த கேமரா வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பான். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வைங்க இது நல்லத்தானே, எவன் தப்பு பண்றானோ அவன் வந்து இந்த கேமரால சிக்குவான், அவனை போட்டு பொழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையிலையும் நடந்திருக்கு. இந்த லைவ் பிரச்சனை தொடர்ந்து ஒரு 3 நாளா சொல்லிக்கிட்டே வராங்க டிஎம்கே தரப்புல இருந்து. லைவ் எல்லாம் ஏங்க ஒளிபரப்புறீங்க? அதான் அவை குறிப்புல இருந்து பல்வேறு விஷயங்களை வந்து நீங்க நீக்கிறீங்களே, அதெல்லாம் எடுத்து வந்து யூடியூப்ல போட்டுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் போட்டுறாங்க. தயவுசெய்து இந்த லைவ் அப்படின்ற அந்த விஷயத்த கொஞ்சம் கட் பண்ணுங்களேன், நாங்கள்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கதறிக்கிட்டே வராங்க. இப்போ இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் வந்து நீங்கள் லைவில் எல்லாமே போயிட்டுருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறீங்க. ஆனால் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவில் கிடையாது, உலகத்திலே இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் தடவை. அங்க இருக்கக்கூடிய அந்த ஆளும் கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடை பண்ணுவாங்க. லைவ்லாம் போயிடக்கூடாது, நம்ம பண்ணக்கூடிய இந்த ஏதாவது சின்ன தவறுகள் பண்ணிட்டோம்னா மக்கள் மீது ஒரு அதிருப்தி நம்ம மீது வந்து வந்துடும், இதனால இந்த லைவ் எல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மறைச்சு வைப்பாங்க. அப்போசிஷன் தான் இதை வந்து கேட்டு வாங்குவாங்க. லைவ் போடுங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போசிஷன் தான் கேட்பாங்க. ஆனா இங்க நிலைமை அப்படியே தலைகீழ மாறி நிக்குது. இது என்னடா புது பொருளியா இருக்கு? அப்போசிஷன் லைவ் வேணான்னு சொல்றாங்க. ஆளுகின்ற கட்சி வந்து லைவ் நாங்க வந்து கண்டிப்பா ஒளிபரப்பா தான் செய்வோம், 24 மணி நேரம் என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் நாங்க வந்து காட்ட தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவங்களுடைய கொள்கையை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கூத்தை எங்க போயிட்டு சொல்ல?
உறுதியாக சொல்றோம். நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. ஆனா ஏன் இந்த அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த டிஎம்கே வந்து தொடர்ந்து கதறிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா அவங்க எல்லாம் பண்ணக்கூடிய வேலை எப்படி? அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தூங்கி வழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் அந்த மார்கண்டேயன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் எடுத்து காதுல விட்டு மூளையை வந்து குடஞ்சுக்கிட்டு இருக்காரு. வாழ்வாதார திட்டமா அண்ணா கடவுள் மாதிரி அவர் பேர் கட்சியில் தான். இன்னும் பாதி பேரு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட பண்ணி தொலைலான்னு பாத்தீங்கன்னா எது பேசினாலும் ஏஞ்சி கத்திக்கிட்டே இருக்காங்க. கத்துறது மட்டும் இல்லாம கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சைட்ல இருந்து அடிக்கெல்லாம் ஏஞ்சி வராங்க. இதை குறிச்சு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நேத்து ராஜ்மோகன் அவர்களுமே சொல்லியிருந்தாங்க, என்னங்க பழக்கம் இது, என்னங்க அடிக்கெல்லாம் வரீங்க, டே இது சட்டமன்றமா இல்ல மீன் மார்க்கெட்டா இல்லனா ரெஸ்லிங் அரினாவாடா, என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா வந்து இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இது ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த டிஎம்கே எல்லாம் தயவு செய்து வந்து இந்த லைவை வந்து காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்கள் வந்து நேத்து வந்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போசிஷன் லீடரா இருக்கக்கூடிய உதயநிதியுமே அதை வந்து ஏஞ்சி சொல்லியிருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையும் ரீல்ஸ்லயும் எடுத்து வந்து போட்டுறாங்க. அப்படியே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே டக்குன்னு அங்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்கிறதுலாம் அப்படியே இன்ஸ்டாகிராம்ல அப்ரப்டா இங்க வந்து வந்துருது. அதை தான் எடுத்து வச்சு அண்ணன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஆனா நேரடி தொலைக்காட்சியில போகும்போது இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. இதுல ஒரு மிகப்பெரிய கூத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த லைவா ஒளிபரப்புவோம், சட்டமன்றத்துல நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை லைவா ஒளிபரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே தான். அவங்களுடைய 2021 தேர்தல் அறிக்கையில இத வந்து சொல்லியிருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அதை வந்து லைவா நாங்க வந்து ஒளிபரப்போம், இங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதோ அதை நாங்க லைவா ஒளிபரப்போம் அப்படின்னு சொன்னதே இவங்க. கடந்த ஆட்சியில் அதை பண்ணாங்கன்னு கேட்டீங்களா? கண்டிப்பா பண்ணவே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் மக்கள் வந்து இங்க பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத காலகட்டங்களா இருந்தது. ஜஸ்ட் ஓட்டு போடுவாங்க, ஏதோ ஒரு கட்சி ஆளுங்கட்சியா வந்தது, ஏதோ ஒரு கட்சி எதிர்கட்சியா வந்தது, மாத்தி மாத்தி அதிமுக டிஎம்கே தான் அங்க வந்து வந்துகிட்டு இருக்கோம், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலைகளை வந்து பார்க்க போயிடுவாங்க. இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு சட்டங்களை கொண்டு வர்றது, இவங்க இஷ்டத்துக்கு பேசுறது, பயங்கரமான ஊழல் வேலைகளை அங்க இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கட்சிகளும் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு. இதுனா அப்படியே முன்னொரு காலத்துல நடந்த மாதிரியா இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அதான் கருணாநிதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்களே, சர்க்கரை ஏங்க காணாம போச்சு, எறும்பு தூக்கின்னு போயிடுச்சு. அவ்வளோ சர்க்கரையும் எறும்பா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஆமாங்க, எறும்பு தூக்கிட்டு போயிடுச்சுங்க, அதனாலதான் சர்க்கரை வேல்யூ வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்பக்கூடிய மக்களா இந்த காலகட்டத்தில் இருக்காங்க. உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சு சிஜேபின்னு சொல்லிட்டு அந்த ஆளுகின்ற அந்த பிஜேபி கட்சிக்கே சவால் விடக்கூடிய அந்த நிலைமை வந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை கூட புரிஞ்சிக்காம இப்ப லைவை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. உடனே உங்க லட்சணம் எல்லாம் தெரியாம இருக்குமா இங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு? அப்படியே வந்து நம்பிடுவாங்களா? எப்படியா இருந்தாலும் அந்த விஷயங்கள் வரதான் போது தன்னை வந்து மாத்திக்கணும், நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னும் அந்த ஓல்டு பாலிடிக்ஸே ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து இருந்தாங்க, அவங்கள எப்படிலாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அந்த ஒரு ஓல்டு பாலிடிக்ஸே இன்னைக்கு வந்து ஸ்டக் ஆகிருக்காங்க இந்த டிஎம்கே. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் பண்றோன்ட்டு கேடு கட்டுங்கள்லாம் இட்டுன்னு வந்துட்டு ஜென்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணி சரியான மொக்கம் வாங்கினாங்க. சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்ன்றது
மக்களுடைய மனசுல இருந்து வரணும். அது வந்து நேச்சுரலா நடக்கணும். அந்த மாதிரிதான் இங்க டிவிக்கு அரசாங்கம் வந்திருக்கு. அதனாலதான் மக்கள் வந்து இங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை கூட புரிஞ்சுக்காம இன்னும் டிவிக்கு அரசாங்கம் ஜெயிச்சதுக்கு காரணம்லாம் சோசியல் மீடியா தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே ஸ்டாலின் அவர்களை நினைச்சாதான் நமக்கு வந்து ரொம்ப பெரிதாபமா இருக்கு. ஏன்னா இன்னும் இந்த உதயநிதி வந்து அப்போசிஷன் லீடரா தொடர்ந்தாருன்னா டிஎம்கே வந்து அகல பாதாளத்துல போயிடும். நாசமா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி யோசிச்சியாளா? பரமா படிடா படிடா பரமா படிச்சு சூப்பரான ஒரு இஷ்யூவை கொண்டு வந்தாருன்னு வைங்களேன். உண்மையாலுமே வந்து இந்த அரசாங்கம் டிவிக்கு அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கார் தர்றதா இது சொல்லியிருந்தாங்க. அதற்குண்டான அலைவன்ஸுமே தர்றதா சொல்லியிருந்தாங்க. அதை டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இருந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து எதிர்த்துட்டு தான் வராங்க. அதை வந்து நம்மளால சோசியல் மீடியால பார்க்க முடியுது. சோ அந்த விஷயத்த பயங்கரமா எலிவேட் பண்ணி கொண்டு போயிருந்திருக்கலாம். அவருமே சொல்றாரு, எங்க இருக்கக்கூடிய 59 டிஎம்கே எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அந்த கார் வந்து தேவை கிடையாது, இதை வந்து நாங்க எழுத்துப்பூர்வமாவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. இத முன்னிறுத்தி மிகப்பெரிய பிரச்சனையா உருவாக்கி இருக்கலாம். அதற்கு ஒரு எலிவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து மக்கள் வந்து பேசியிருப்பாங்க. ஆனா இவங்க எதை பத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும், என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். நம்மளுடைய சிடி நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடியவர் வந்து கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை வந்து வேணும்னே தான் சொல்றாருன்னு வைங்களேன், ட்ரிகர் பண்றதுக்காக தான் இதை வந்து சொல்றாரு. ஏன்னா அந்த மாதிரியான ஊழல்கள்லாம் அந்த மின்சாரத்துறையில வந்து பண்ணியிருந்தாங்க. அவர் மீது எக்கச்சக்கமான வழக்கு இருக்கு. யாரு? செந்தில் பாலாஜி, முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தவர் மீது இருக்கு. சோ அதை ட்ரிகர் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. உடனே நம்மளுடைய அப்போசிஷன் லீடரா இருக்கக்கூடிய உதயநிதி ஏஞ்சிட்டாரு. இங்க இருக்கக்கூடிய அந்த சங்கி அமைச்சர் மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு அப்படின்னு இவர் சொல்ல போக உடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிட்டாரு. இவர் ஏஞ்சி ஒரே போடுறாரு. 3 மணி நேரம் பாத்ரூமில் அமர்ந்திருந்த எதிர்கட்சி தலைவர் இந்த லொல்லு சபா மாதிரியான நிகழ்ச்சிலாம் ஏன் வந்து இப்பெல்லாம் நடத்துறது இல்ல அப்படின்னு கேட்கறவங்களுக்குலாம் ஒரு விடையா வந்து இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை வந்து அமைஞ்சிருக்கு. அந்த லெவலுக்கு சரியான ஒரு இதுவா போயிட்டு இருக்கு. மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர்கள் பேசணும். மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் என்ன எழவியாது. இதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் சரி சோசியல் மீடியாலும் ஒரு ஹாட் டாபிக்கா வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. எத்தனையோ தலைக்கு மேல கத்தி தொங்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம இதுக்கு போயிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. அங்க இருந்து அப்போசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏஞ்சி முன்வரிசைக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா கை கலப்பாவே ஆயிருக்கும் போல அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்களுக்கு வந்து நடந்துடுச்சு. உண்மையாலுமே சட்டமன்றத்துல இவ்வளோ கன்றாவியான விஷயத்த பத்தி பேசணுமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தோணி இருக்கும். பாக்குற நம்மளுக்கே தோணுது. கடையில் பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் நான் தான் சொல்லுவாங்க இல்லையா, வேலியில போற ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ள விட்டானான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மத்தவங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றோம் அப்படின்றத யோசிச்சு பேசணும். இதே மாதிரிதான் திரிஷா அவர்களை குறிச்சு பேசக்குள்ளார நம்ம அதே மாதிரி பண்ணாம இருந்திருக்கணும் அப்படின்னா அதை பத்தி பேசலாம். ஆனா தேவையில்லாம எவனோ ஒருத்தன் கத்தனான்றதுக்காக பேச போயிட்டு இவர் முன்னாட்கள்ல யாருடைய போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணாங்களோ, துபாயில யாரை பாக்குறதுக்கு போறாரு, யாருக்காக கார் ரேஸ வந்து இங்க நடத்தினாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சு போட்டு பொழந்துட்டாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரியான அடி வாங்கியிருக்காரு நம்மளுடைய உதயநிதி அவர்கள். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இது நிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதே தான் இனிமேட்டு வருகின்ற அந்த 5 வருஷத்துக்கும் நம்ம பார்க்க போறோம். அது நம்மளுடைய தலையெழுத்து தான். ஏன்னா அதுவே இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், முதலமைச்சர் விஜய் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வயதுல குறைஞ்சவங்க, சீனியர் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ரொம்ப நாகரிகமா பேசுறாங்க. அதுவே இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎம்கே பக்கம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 60-70 வயசை தாண்டினவங்களா இருக்காங்க. அவங்கெல்லாம் உதயநிதி அவர்களுடைய பேச்சை வந்து கேட்பாங்களா? ரொம்ப ரொம்ப சீனியர்ஸ், அவங்க எல்லாம் கேட்கவே மாட்டாங்க.
மாட்டாங்க. இவர் என்ன சொன்னாரோ, இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் அங்க கட்சியில இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் தொடர்ந்து நடக்க போகுது. அதனாலதான் இந்த லைவை வந்து ஒளிபரப்பாதீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை இவங்க எல்லாரும் முன்னெடுத்துட்டு வராங்க. டிவிக்கு என்ன பண்ணாலும் சரி, இந்த லைவா ஒளிபரப்பக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நிறுத்திடவே கூடாது. அப்பதான் இவங்களுடைய லட்சணம்லாம் தெரிய வரும். இத்தனை ஆண்டு காலமா எப்படி இங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் ஏமாத்திட்டு வந்தாங்க. பெரிய அப்படியே இந்த சுயமரியாதை, சோசியலிசம், பெரியாருடைய கொள்கை, அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை எல்லாம் பேசுவாங்க. ஆனா இவங்க நடந்துக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெளியிலேயே சொல்ல முடியாது. ஆனா இப்ப அது லைவ்லயே காமிக்கப்பட்டிருக்கு. உண்மையாலுமே சரியான தரமான விஷயம் இதுதான். இங்க டிஎம்கேல இருக்கக்கூடியவங்களும் இந்த என்டிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீரோ கட்சி ஒண்ணு இருக்கு. அதுக்கும் ஒரே ஒரு வேலை தான், என்னன்னு பாத்தீங்கன்னா தாங்களே அந்த தப்பை வந்து பண்ணுவாங்க. ஆனா எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க அதை பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்து வச்சு இவனுங்க என்னமோ யோக்கியம் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள சொல்லணும்னா நம்மளுடைய சைமன் செபாஸ்டியன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நடிகனை தேர்ந்தெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு அந்த பக்கம் வந்து கிளம்பி போயிடுவாரு. ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களாம் இந்த கட்சியும் ஒரு கட்சி, இதுவும் ஒரு மாற்றத்தை தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ லூசு மாதிரி வந்து உளறிவிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரிதான் அந்த கட்சியில வந்து இந்த இடுமவனம் கார்த்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்னென்னத்தையோ பேசி வச்சிருக்கான். திரிஷாவை பத்தி பேசி வச்சிருக்கான், இந்த ஆட்சியை பத்தி பேசி வச்சிருக்கான், டிவிக்கு ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருக்கான்னு வைங்களேன். இதெல்லாம் அவனுங்க எப்பயுமே பேசக்கூடிய விஷயம் தானே. இந்த மாதிரிதான் அவனுங்க கத்திக்கிட்டு இருப்பானுங்களா. ஆனா அந்த மேடையில ஒரு விஷயத்த கேட்டு வச்சிருக்கான். சீமான் அப்படின்னு யாருன்னு கேட்கறதுக்கு நீ யாருடா? ஒரு அமைச்சர் கேட்கிறா, சீமான்னா யாருன்னு கேட்கிறாரு. சீமான்னா யாரு? எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு, ஓட விட்டு அடிச்சிருக்கணும். அதான் நம்மளுடைய டிவிக்கு அமைச்சர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. நிருபர்கள்லாம் அங்க கேக்குறாங்க, சீமானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அவர் யாரு, அவரை பத்தி என்கிட்ட வந்து நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு போட்டிருந்தாரு. சோ அன்னையில இருந்து சரியான காண்ட்ல வந்து இவன் வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து எரியுது போல இவனுக்கு. அவ்வளவு ஆத்திரம் வருது. என்ன அவ்வளவு மண்டை மலை எடுத்து கொடுக்கலாம். வருகின்ற அந்த திரள் நிதி காசுல நம்மளுடைய சீமான் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய லம்பான அமௌண்ட்டை கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். மேடையை போட்டுட்டு கேக்குறான், எப்படிரா நீ கேப்ப சீமான் யாருன்னு? நீ என்ன அப்படியே அமைச்சரா தொடர்ந்து இருந்துருவியா, எம்எல்ஏவா இருந்துருவியா? பாடுறா, உன்னை ஓட விட்டு அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். நம்மளுமே அந்த கேள்வியை தான் கேக்குறோம். டேய், சீமான்னா யாருடா? சீமான்னா யாரு? துபாக்கூரு. தயவு செய்து வந்து நீங்க சொல்லி தொலைங்களாண்டா. சீமானா யாரு? டேய், முடியலடா, உங்களுக்கு கையெடுத்து கும்புறேன். சீமானா யாரு? எம்எல்ஏவா, எம்பியா, ஐஏஎஸ்ஆ, ஐபிஎஸ்ஆ, ஏதோ ஒரு மத்திய அரசாங்கத்துடைய பணியில இருக்காரா, கவுன்சிலரா, இல்ல ஒரு வார்டு மெம்பராடா அவரு? யாரா அவரு? கேக்குறா, சீமானா யாருன்னு கேக்குறாரு. சீமானா யாரு? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஒரு சாதாரண திரைப்பட இயக்குனர், அதுவுமே அவர் எடுத்த ஒரு 4 படம் எல்லாமே அட்டர் பிளாப். சினிமால பயங்கரமா ஃபெயிலியர் ஆயிட்டு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிக்கக்குள்ளார இந்த பெரியார் கொள்கைகள்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமேட்டா நைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரபாகரன் அவர்களை எடுத்து வச்சுக்கிட்டு என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க, 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாய் கூட நான் பார்த்ததே இல்லை. ஒரு 10 நிமிஷம் அந்த ஆள் போயிட்டு பார்த்துட்டான். அவ்வளவுதான், முடிச்சு விட்டான்னு வைங்களேன் இந்த தமிழ்நாட. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு மேடை போட்டு பேச ஆரம்பிச்சவன் தான் 16 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கான். கட்சின்னு ஒண்ணு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். எல்லா எலெக்ஷன்லயும் நிக்கிறாங்க. ரஜினி முகமது கூட இந்த அளவுக்கு படம் எடுத்திருக்க மாட்டாரா. அந்த மாதிரி எல்லா இதுலயுமே நின்னு ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காம மத்தவனை பத்தி தரைகுறவா பேசிக்கிட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட போயிட்டு டீலிங்ல ஈடுபட்டுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை மூளை செலவை செஞ்சு அங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க கிட்ட இருந்து திரள் நிதியை கலெக்ட் பண்ணி பென்ஸு காரு, ஃபாரின் ட்ரெஸ், ஷூவு, தன்னுடைய பிள்ளைய அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, 4 கோடி ரூபாய்க்கு பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸுரியா வாழக்கூடிய நபர் தானடா இந்த சீமானு. ஆமக்கறியை வந்து நான் சாப்பிட்டதுல தலைவர் போட்டாருன்னு எள்ளி நகையாடுறான்.
அவ்வளவு சத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்க, தொடர்ச்சியா சாப்பிட முடியாது. சாப்பிட்டா என்ன ஆகும்? மசில் டைட் ஆயிரும். அப்படி கிங்கா மாதிரி வருவான். என்னடா இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. உன் கட்சி ஒரு இடத்துலயாவது ஜெயிச்சிருந்தா, ஒரு கவுன்சிலர் சீட்டாவது வாங்கியிருந்தா, அந்த கேள்வியை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த டிவிக்கு அமைச்சர் கேட்டிருந்தாருன்னா நீ வந்து கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ வந்து கேள்வி கேட்டிருக்கலாம், அதற்கு வந்து இங்க இருக்கக்கூடியவங்களே சப்போர்ட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. கேக்குறா சீமான்னா யாருன்னு கேக்குறாரு. சீமான்னா யாரு? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இவர் பேரே வந்து பாத்தீங்கன்னா சைமன் செபாஸ்டியனா, அதை மாத்திட்டு செந்தமிழன் சீமான்னு சொல்லிட்டு வருவாராம். ஏன்டா நடிகனை வந்து தேர்ந்தெடுத்தீங்க சிஎம்மான்னு சொல்லிட்டு செய்யோன்னு ஒரு கைதியின் டைரி அப்படின்னு படங்கள்ல போயிட்டு புளுத்துவாராம். நாங்க உக்காந்துக்கிட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இவனுங்க மேடை போடுறது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்கும், ஆனா அங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டிவிகே பத்தியும் முதலமைச்சர் விஜய் பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. என்னத்த சொல்றது, இவனுங்களை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இல்லையா, அந்த மாதிரிதான் அவனுங்க வந்து பேசி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? ஆக்சுவலி சொல்ல போகணும்னா இவனுங்க எதற்காக இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுன்னு வைங்களேன், நம்ம வந்து கைது பண்ணணுமா அங்க இருக்கக்கூடிய இந்த டிவிக்கு அரசாங்கம். இவனுங்க அந்த மாதிரி பேசிட்டானுன்னு சொல்லிட்டு கைது பண்ணுவானுங்க. இவனுங்களும் போயிட்டு சிறையில ஒரு 15 மாசம் இருப்பானுங்க. அப்புறம் பெயில வாங்கிட்டு வெளியே வந்துருவானுங்க. இங்க இருக்கக்கூடியவனுங்களாம் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாம் பாருங்க, நம்ம கட்சிக்காக எப்படி பாடுபட்டு சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, அதனால இன்னும் அதிகமா வந்து திரள் நிதி தருவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 5000 ரூபாய் இவங்களுக்கு திரள் நிதி தரான்னு வைங்களா, அவன் இந்த ஸ்கேம்ல ஏமாந்து 10,000 ரூபாயா அடுத்த மாசம் வந்து அனுப்புவான். அந்த காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அண்ணன் வந்து அங்க பென்ஸ் கார் வந்து வாங்கிட்டாரு, நம்ம ஒரு ஆடியோ BMW இல்லைன்னா ஜாகுவாரோ வாங்கிட்டு ஜாலியா சுத்தலாம் இல்லையா. அதுக்காக தான் இவன் வந்து இந்த அடியை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்காக தான் தொடர்ந்து தரைக்குறைவா வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்னதான் கத்தனாலும் சரி, கதர்னாலும் சரி, எத்தனை மேடை போட்டாலும் சரி, எத்தனை வீடியோ போட்டாலும் சரி, உன்னெல்லாம் வந்து நாங்க வந்து கண்டுக்கவே மாட்டோம். நீ ஒரு ஆளே கிடையாது, நீ ஒரு பொருட்டே கிடையாது. ஜெயிச்சவனே அங்க அடி வாங்கிட்டு ஓரமா உக்காந்துக்கிட்டு இருக்கான்டா. ஃபர்ஸ்ட் டெபாசிட் வாங்குற வழியை பாருங்கடா, அப்புறமேட்டா வந்து இங்க புளுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். நாங்க சமரசம் இல்ல, மக்களுக்கு எந்த பாதகமும் எந்த துரோகமும் நாங்க விளைவிக்கல. நாங்கள் கடைசி வரை மக்களுக்கு உண்மையான நடுவரில் போய் லாரி வரும் மேலே ஏற்றா போ. ஓகே. இன்னும் இதே மாதிரியான அரசியல் சார்ந்த வீடியோக்கள்லாம் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.